السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد. رسول الله صلى الله عليه وسلم அவர்களை பற்றிய தொடர் உரையின் 20வது பதிவு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் நுபுவத் வழங்கப்பட்டது. அதனுடைய ஆரம்ப கட்டங்கள் எப்படி இருந்தது என்பதை இதற்கு முன்னால் உள்ள பதிவுகளில் நாம் கேட்டிருப்போம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நுபுவத்துக்கு பின்னாலுள்ள வாழ்க்கையை பற்றி பேசுவதற்கு முன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நபித்துவம் கொடுக்கப்பட்டதிலிருந்து அவர்களுக்கு வரக்கூடிய, அவர்கள் பேசக்கூடிய சகல விடயங்களும் அது வஹியாகவே இருந்தது. குர்ஆன் அதை பற்றி கூறும் பொழுது, வமா யன்திகு அனில் ஹவா இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் விரும்பி எதையுமே பேச மாட்டார்கள். அவர்கள் பேசியதெல்லாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வஹியாகவே இருந்தது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எப்படிப்பட்ட வடிவங்களிலெல்லாம் வந்தது என்பதை பற்றி நாம் சுருக்கமாக இந்த பதிவிலே முன்வைக்கிறேன். அதில் முதலாவது உண்மையான கனவு, அர்-ருயா சாதிகா. இதுதான் வஹியின் தொடக்கமாக இருந்தது. கனவினூடாக சில விடயங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்து கொடுக்கப்படுவது. நபிமார்களுடைய கனவும் வஹியாகத்தான் இருக்கும். இரண்டாவது, மலக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கண்ணுக்கு முன் தோன்றாமல் உள்ளத்தில் அல்லாஹுடைய அந்த செய்திகளை போட்டுவிடுவது, இல்ஹாம். இதைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லுகிறார்கள், ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் எனது உள்ளத்தில் ஊதினார் என்று சொல்லி அதற்கு பின்னால் ஒரு ஹதீஸை கூறுகிறார்கள். ஒரு அடியார் தனது உணவை முழுமையாக முடித்து கொள்ளும் வரையில் மரணிக்க மாட்டார் என்று வரக்கூடிய அந்த ரிவாயத். மூன்றாவது, மலக்கு ஒரு மனிதருடைய தோற்றத்தில் தோன்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பேசுவார். திஹியத்துல் கல்பி என்ற சஹாபியுடைய தோற்றத்தில் வரக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம். ஒரு ஹதீஸில் வெள்ளை நிற ஆடை அணிந்து கருப்பு நிற முடி அழகான ஒருவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து உட்கார்ந்தார்கள். தீனுடைய இல்முடைய பல விடயங்களை கேள்வி பதில் என்ற வடிவத்தில் செய்தார்கள் என்ற ஒரு நீண்ட ஹதீஸ், பிரபலியமான ஹதீஸ், அநேகமாக பலருக்கும் தெரிந்திருக்கும். மனிதருடைய தோற்றத்தில் வந்து பேசுவது, இதுவும் வஹி. நான்காவதாக, மலக்கு மணி ஓசையை போன்று வருவார். மிஸ்லு சல்சலத்தில் ஜரஸ், மணி ஓசை அடிப்பதை போன்று. இதுவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிகவும் பாரமாக இருக்கும்.
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மலக்கு தன்னுடன் இணைத்து கொள்வார். ஹதீஸிலே வருகிறது, கடும் குளிர் காலத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வியர்வை பெருக்கெடுத்து ஓடும். அவர்கள் ஒட்டகத்தின் மீது அமர்ந்திருந்தால் அந்த நேரத்தில் வஹி இறங்கினால் அந்த பாரத்தின் காரணமாக அப்படியே அந்த ஒட்டகம், அந்த வாகனம் கீழே உட்கார்ந்துவிடும். குர்ஆன் இன்னா சனுல்கி அலைக கௌலன் ஸகீலா என்று கூறுகிறது. வஹியை பற்றி உங்களுக்கு பாரமான சுமையை, அல்லாஹ்வுடைய வசனங்களை உங்களுக்கு நாம் போடுகிறோம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கால் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் கால் மீது இருந்த நிலையில் வஹி வந்தது. அதனுடைய சுமை எவ்வளவு கடினமாக இருந்ததென்றால் அவர்களது காலை அது உடைத்துவிடும் அளவுக்கு மிக கடினமாக இருந்தது. ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார். ஐந்தாவது, மலக்கு அல்லாஹ் படைத்த அதே தோற்றத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் தோன்றுவார். ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் 2 தடவைகள் அப்படி தன்னுடைய அல்லாஹ் படைத்த அந்த முழுமையான தோற்றத்தில் வந்ததாக ஹதீஸிலே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. குர்ஆனிலும் அந்த விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. சூரத்து நஜ்மில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் இறக்கையை விரித்த பொழுது முழு வானலோகத்தையும் அது மூடி இருந்து என்றெல்லாம் ஹதீஸுகளிலே வந்திருக்கிறது. இது மலக்கு அவருடைய அந்த உண்மையான தோற்றத்திலே வருவது, வந்து இறை செய்தியை சொல்லிக் கொடுப்பது. ஆறாவதாக, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேல் அழைத்து பேசியது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மிஅராஜில் தொழுகை கடமையாக்கப்பட்டதை போன்று. 7வது ஒரு முறை இருக்கிறது, மலக்கு இல்லாமல் நேரடியாகவே அல்லாஹ் பேசுவது. ஹதரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ் பேசியது போல மூசா அலைஹிஸ்ஸலாம் கலீமுல்லா அவர்களுக்கு இந்த சிறப்பு கிடைத்தது. இது பற்றி குர்ஆனிலே கூறப்பட்டிருக்கிறது. உலமாக்கள் குறிப்பிடும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் இந்த சிறப்பு கிடைத்தது. மிஅராஜ் சம்பந்தமான ஹதீஸுகளின் மூலம் இந்த விடயம் தெளிவாகிறது. அல்லாஹ் நேரடியாக மிஅராஜின் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் பேசினான், கதைத்தான். இப்படி பல வடிவங்களில், பல தோற்றங்களில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி அறிவிக்கப்பட்டது. எனவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுபுவத்துக்கு பின்னால், நபித்துவம் கொடுக்கப்பட்டதன் பின்னால் எவைகளை எல்லாம் பேசினார்களோ, செய்தார்களோ, சொன்னார்களோ அனைத்தும் அது மார்க்கம், அது ஷரீஅத், அது வஹியாகவே இருந்தது. இதனால் தான் ஹதரத் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹ் தன்னுடைய கிதாபின் முதல் பாடமாக பதுஉல் வஹி, கைஃப கான பதுஉல் வஹி இலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அந்த பாடத்தை கொண்டு வந்திருக்கிறார். முஹத்திஸூங்களில் யாரும் அப்படி தன்னுடைய கிதாபை ஆரம்பிக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வஹி எப்படி ஆரம்பமானது என்ற பாடத்தை தான் முதலாவது பாடமாக புகாரி ஷரீஃபிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதற்குரிய காரணங்கள் உலமாக்கள் சொல்லும் பொழுது அதில் மிகவும் பிரபலியமான காரணம் என்னவென்றால், இமாம் புகாரி ரஹிமஹுல்லா தொடர்ந்து கிதாபுல் ஈமான், கிதாபுல் இல்ம், கிதாபுல் வுலு, கிதாபுல் ஸலா என்று முழு தீனுடைய, மார்க்கத்தினுடைய தலைப்புகளையும் தன்னுடைய கிதாபிலே பேசுகிறார்கள். சஹீஹான ஹதீஸுகளை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள். இவைகள் அனைத்துக்கும் முன்னால் வஹியை பற்றி பேசுவதன் மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள்.
இந்த முழு கிதாபிலும் பேசப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீன், இது அனைத்தும் வஹி. எனவே முதலாவது வஹியுடைய முக்கியத்துவத்தை விளங்குங்கள். வஹி எப்படிப்பட்டது, அது எப்படி ரசூலுக்கு ஆரம்பமானது, எந்தெந்த வடிவங்களில் வழங்கப்பட்டது, ஏன் இதற்கு பின்னால் இந்த முழு கிதாபிலும் பேசப்போகின்ற சொல்லித்தரப்போகின்ற ரசூலுடைய வாழ்க்கையிலிருந்து சொல் செயல் அங்கீகாரங்களிலிருந்து சொல்லித்தரப்போகின்ற செய்திகள் எல்லாம் அது வஹி, அல்லாஹ்வினால் வழங்கப்பட்டது. ஒன்று இருக்கிறது வஹியில் குர்ஆன் மத்லூ என்பார்கள், அது ஓதப்படக்கூடியது, திலாவத் செய்யப்படக்கூடியது, அது வார்த்தையும் அல்லாஹுக்குரியது. இன்னும் ஒன்று இருக்கிறது கைரு மத்லூ, திலாவத் செய்யப்படாதது, அது ஹதீஸ். அல்லாஹ் சொன்ன செய்தி மலக்கின் மூலம் அல்லது சொல்லப்பட்ட அந்த முறைகளில் அல்லாஹ் சொன்ன அந்த செய்திகள் ரசூலுடைய வாசகத்தின் மூலம் சமூகத்துக்கு உம்மத்துக்கு அறிவித்து தரப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலம் இந்த உண்மையான பரிசுத்தமான மார்க்கம் எங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த ரசூல் காட்டிய முறையில் வாழுவது எங்களுக்கு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. அன்னாரை பின்பற்றுவதன் மூலம் மாத்திரமே எங்களுக்கு சரியான வழியில் வாழ்ந்து உண்மையான வெற்றியை அடையலாம். அல்லாஹ்வினுடைய அன்பு கிடைக்க வேண்டும் என்றால் நாம் அன்னாரை முழுமையாக பின்பற்றியே ஆக வேண்டும். குர்ஆன் கூறுகிறது, வ இன் துதீஊஹு தஹ்தது, அன்னாருக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நீங்கள் வழிபட்டால் மட்டுமே நேர் வழி பெறலாம். எனவே அந்த ஹபீப் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உள்ளத்தினால் நேசித்து அவர்களை முழுமையாக தன்னுடைய வாழ்க்கையிலே பின்பற்றுவோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா அன்னாருடைய ஷஃபாஅத்துக்கு தகுதியானவர்களாக எங்கள் எல்லோரையும் ஆக்கி வைப்பானாக. ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.